சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு சிந்துவை ஸ்னேகாவுடைய அப்பா மிரட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சிந்து, என் பொண்ணுடைய லைஃப்பை விட்டு போயிடு, நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க, என் பொண்ணு நீ ரொம்ப கஷ்டப்படுத்துற, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்றாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் மிரட்டினா நான் டாக்டரை விட்டு போயிடுவேன்னு நினச்சிங்களா? எந்த காரணத்தை கொண்டோ நான் என் புருஷனை விட்டு போக மாட்டேன்றாங்க. விட்டுட்டு போக வேண்டிய ஆளே ஸ்னேகா தான்றாங்க. அடுத்த உன் புருஷன் மேலே ஆசைப்படுறா உன் பொண்ணுக்கு அந்த புத்தியை சொல்லு, அதை விட்டுட்டு என்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்காதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்து, நான் யார் என்னன்னு தெரியுமா? என்கிட்ட இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கேன், நான் அப்படி தான் பேசுவேன், யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்றாங்க. நான் கரெக்டாக இருக்கேன் அவ்வளோதான்றாங்க. என் புருஷன் எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணுனாலும் நான் போக தயாராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்து பேசுகிறத கேட்டு அந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க ஸ்னேகாவுடைய அப்பா. அப்புறம் வீட்டில் ஸ்னேகாவுடைய அப்பா கோவமாக இருக்காங்க. உடனே ஸ்னேகா அப்பா என்னப்பா ஆச்சுன்றாங்க. அதை சிந்து வர வழியில் பேசிட்டு வந்தேன், என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை விட்டு போயிடு, எந்த காரணத்தை கொண்டோ என் பொண்ணை நீ இது பண்ணாதன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவள் எந்த ஒரு பேச்சுமே கேட்கலம்மா, அந்த அளவுக்கு திமிரா என்கிட்ட பேசிட்டு போகிறா. அப்பா, அந்த சிந்து நாம நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, அவள் வேறு மாதிரியான ஒரு ஆளுன்றாங்க. நம்ம என்ன சொன்னாலே அவள் கேட்குற நிலைமையிலே இல்லைன்றாங்க. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமாம்மா? அவளை எப்படியெல்லாம் விட முடியாது, அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும். அப்பா என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து என்னுடைய பிளானை பாருமா, ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் அவள் நம்மளுடைய வழிக்கு வருவா அப்படின்றாங்க. அப்படி ஸ்னேகாவுடைய அப்பாவுடைய பிளான் என்னன்றது அடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.